Hello friends, welcome to English pesa Aasaya. நம்ம சேனல்ல 82000க்கும் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்கீங்க. So thank you very much. நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ், அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான, வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸில் கடைசியாக பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் நான்? வினைமுற்று. அப்படி தமிழில் வந்து அதுதான், ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும். ஃப்யூச்சர் அப்படின்னா என்னது? ஃப்யூச்சர், எதிர்காலம். ஃப்யூச்சரில், அப்போது ஃப்யூச்சரில் ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது அப்படின்னா அதை பற்றி சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஓகே, நான் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருப்பேன். நைட்டு 8 மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருப்பேன். 8 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, அப்படி தானே? 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. அந்த செயல் வந்து முடிஞ்சிடும். அதோட அதை என்ன பண்ணுறீங்க? ஃப்யூச்சரில் நடக்க போகிறது, ஃப்யூச்சரில் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி ப்ரெசண்ட்டில் பேசுகிறீங்க இல்லையா? அதான் வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எதிர்கால வினைமுற்று, எதிர்காலத்தில் நடந்து முடிக்கக்கூடிய செயலை பற்றி கூறுவது தான் என்னது? ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நாளைக்கு காலையிலக்குள்ளே நான் சென்னைக்கு போய் சேர்ந்துருப்பேன், சென்னைக்கு போயிருப்பேன் சொல்லுவோம், அப்படி தான். ஓகே, இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் என்னோடய ப்ரெசன்டேஷன் இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்குள்ளே என்னோடய ப்ரெசன்டேஷன் நான் முடிச்சிருப்பேன். இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஏதோ ஃப்யூச்சரில் ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும், அதை இப்போவே நான் சொல்கிறேன். அதான் என்னது? ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னும் நான் கொஞ்சம் கிளியராக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு இன்னும் உங்களுக்கு சொல்லும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அகெயின் நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ட்ராயிங் ஒன்று நான் வரைய போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு பாதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து இப்போ டைம். ஓகே, இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது என்னென்னா நைட்டு 8 PM. நைட்டு இது வந்து மார்னிங், இது வந்து நைட்டு 8 PM. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருப்பேன். 8 மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருப்பேன். நைட்டு 8 மணிக்குள்ளே நான் தூங்கியிருப்பேன். ஓகே, நைட்டு 8 மணிக்குள்ளே நான் படித்து முடிச்சிருப்பேன். இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கும் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் ஃப்யூச்சரில் செய்யக்கூடிய ஒரு செயல், அதுக்கு பர்டிகுலராக வந்து இப்போது அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிப்பேன், அவ்வளோதான். நான் எழுதுவேன், நான் விளையாடுவேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே பாருங்கள், நான் சாப்பிடுவேன், அதோடு முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டு இருப்பேன், நான் போயிருப்பேன். ஓகே, நான் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருப்பேன், நான் 8 மணிக்குள்ளே தூங்கியிருப்பேன். இந்த 8 PM அந்த செயல் வந்து முடிஞ்சிடும். அதை இப்போவே சொல்கிறோம். ஃப்யூச்சரில் நடந்து முடிக்கக்கூடிய ஒரு செயலை இப்போ சொல்கிறதுக்கு பேர் தாங்க ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அப்போ அதுக்கு தமிழில் வேர்ட்லாம் எப்படி வரும் பாருங்கள். தூங்கியிருப்பேன், தூங்குவேன் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். தூங்கியிருப்பேன் அதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, பாருங்க, சாப்பிட்ருப்பேன் அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சாப்பிடுவேன் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சாப்பிட்டு இருப்பேன், தூங்கி இருப்பேன். பாருங்கள், நல்லா புரிஞ்சா இப்போ உங்களுக்கு? ஓகே, இப்போ நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். I, we, you, they, he, she, it, names.
நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது நேம்ஸ். நம்ம எல்லாரோட நேமும் எது வந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது வில் ஹாவ். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வில் ஹாவ் கண்ணை மூடிட்டு போட்டுறணும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் போட்டுடுறீங்க. பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே வர்ற வெர்பு என்ன ஃபார்மில் இருக்கணும்? மூணாவது வடிவம். அந்த வெர்போட மூணாவது ஃபார்மில் இருக்கணும். அது V3 அப்படின்னா வெர்போட மூணாவது வடிவம். வெர்புக்கு எத்தனை வடிவங்கள் இருக்குது? மொத்தம் 3 வடிவங்கள். என்னென்ன திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸையும் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, வெர்புக்கு 3 ஃபார்ம் இருக்குது. முதல் ஃபார்ம் V1 ப்ரெசன்ட், முதல் வடிவம் ப்ரெசன்ட். ஒரு வெர்போட முதல் வடிவம் எப்படி இருக்கும்? ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். அதோட இரண்டாவது வடிவம் பாஸ்ட்டில் இருக்கும். அதோட மூணாவது வடிவம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஞாபகம் வந்து ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, ஒர்க் அப்படின்னு இருக்குன்னா இங்கே என்ன வரும்? ஒர்க்ட், ஒர்க்ட், அவ்வளோதான். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஒர்க்ட்னு வரும். ஒர்க் அப்படிங்கிறது முதல் வடிவம் ப்ரெசன்ட் ஃபார்ம். அதோட மூணாவது வடிவம் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணணும், ஒர்க்ட். அவ்வளோதான். ஓகே, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஓகே, சிங் அப்படின்னா என்னது? பாடுறது இல்லையா? அதுக்கு என்ன வரும்? சாங், சங். இந்த மாதிரியும் வரலாம். ஓகே, ஸோ இவ்வளோ ஈஸி. இங்கே பாருங்களேன், லிவ்னா வாழ்கிறது, லிவ், லிவ்ட், லிவ்ட், அவ்வளோதான். லிசன், லிசன்னா கவனிக்கிறது. லிசன், லிசன் பண்ணுறதுனா அது கவனிக்கிறது. அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும்? லிசன்ட், லிசன்ட், அவ்வளோதான். லிசன், லிசன்ட், லிசன்ட். லிசன் என்னது? கவனிக்கிறது. ஓகே, அதோட மூணாவது வடிவம் லிசன்ட். இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே எதுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன்? ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். அந்த மூணாவது ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த ஃபார்ம் தான் நீங்கள் எதில் யூஸ் பண்ணணும்? இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். இந்த 2 ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு வெர்பு வேலை செய்கிறது ஒர்க் அப்படின்னா அந்த ஒர்க்கோட மூணாவது வடிவம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ V3 அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இனிமேல் எந்த புக்கில் பார்த்தாலும் எந்த டிக்ஷனரியில் பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஸோ அப்போ V3னா என்னது? வாட் யூ மீன் பை V3 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ V3ங்கிறது அந்த வெர்போட மூன்றாவது வடிவம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருக்குது, நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் அடுத்த ஜூன் மாதத்திற்குள் ஒரு வீடு வாங்கி இருப்பேன். ஓகே, இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது இது என்ன மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மந்த். ஓகே, இப்போ ஒரு ஜூலை மந்த் வரும். ஓகே, இது என்னது? ஜூலை. ஓகே, 2023. இந்த ஜூலை 2023 நம்ம வந்து வீடு வாங்க மாட்டோம், அடுத்த வருஷம். ஓகே, அப்போ பாருங்கள், ஜூலை 2024 ஃபெப்ல இருக்கும். அடுத்த வருஷம் ஜூலை மாதத்திற்குள், இந்த மாதத்துக்குள்ளே நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒரு வீடு வாங்கியிருப்பேன். அப்போ இந்த மாதத்துக்குள்ளே இந்த அடுத்த வருஷம் இந்த ஜூலை மந்த்துக்குள்ளே அந்த செயல் முடிஞ்சிருக்கும். அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இங்கே இருக்கீங்க, ஃபெப்ரவரி மாதம் இருக்கோம் நம்ம. அடுத்த ஜூலை என்ன எழுதியிருக்கேன்? ஜூன் எழுதியிருக்கேன்னா ஓகே, ஜூன் அல்லது ஜூலைன்னு கூட மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஜூலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இந்த மாதம்னாலும் பரவாயில்ல. அடுத்த ஜூலை மாதத்திற்குள், அடுத்த நெக்ஸ்ட் ஜூலைக்குள்ளே நான் வந்து ஒரு வீடு வாங்கியிருப்பேன் அப்படின்னு இப்போவே சொல்கிறீங்க. ஒரு ஃப்யூச்சரில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி நம்ம இப்போ சொல்கிறோம். சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சப்ஜெக்ட் வந்துடணும். ஓகே, சப்ஜெக்ட் நான், ஐ போட்டிங்க. அடுத்து என்ன வரணும்? வில் ஹாவ். அதை அப்படியே
போட்டிங்க. அடுத்து இங்கே வெர்பு எதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த ஜூலை மாதத்துக்குங்கிறது வெர்பு கிடையாது, ஒரு வீடுங்கிறது வெர்பு கிடையாது. இதுதான் வாங்குறது. வாங்குறது ஒரு செயலை செய்கிறதா வெர்பு. வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பை. இது வெர்போட முதல் வடிவம் ப்ரெசன்ட் ஃபார்ம். ரெண்டாவது ஃபார்ம் என்ன? பாஸ்ட் ஃபார்ம். அது என்ன வரும்? பாட். வெர்போட மூணாவது வடிவம் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் நம்ம அப்ளை பண்ணணும், அதுவும் பாட் தான். போக போக உங்களுக்கே பழக்கமாயிரும். அப்போது இதை தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். பைன்னு போடக்கூடாது, வெர்போட மூணாவது வடிவம். ஐ வில் ஹாவ் பாட். நான் வாங்கியிருப்பேன். என்ன வாங்கியிருப்பீங்க? ஒரு வீடு. ஹோம் போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கு? அடுத்த ஜூலை மாதத்திற்குள். அடுத்த அப்படிங்கிறதுக்கு என்னது? நெக்ஸ்ட். ஜூலை மாதத்திற்குள், அதற்குள் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல பை போட்டுறணும். பை நெக்ஸ்ட் ஜூலை. அவ்வளோதான். அடுத்த ஜூலை மாதத்திற்குள்னா பை நெக்ஸ்ட் ஜூலை. அடுத்த ஜூன் மாதத்திற்குள் அப்படின்னா பை நெக்ஸ்ட் ஜூன். அவ்வளோதான். அடுத்த மார்ச் மாதத்திற்குள்னா பை நெக்ஸ்ட் மார்ச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்கள், ஐ வில் ஹாவ் பாட் அ ஹோம் பை நெக்ஸ்ட் ஜூலை. அவ்வளோதான். இதை இன்னொரு மாதிரி நீங்கள் எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, நான் ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஐ வில் அப்படிங்கிற சேர்த்து ஐல் அப்படின்னு வாசிக்கலாம். அந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இது ஐல் ஹாவ் பாட் அ ஹோம் பை நெக்ஸ்ட் ஜூலை. ஓகே, அடுத்து உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின். அவன் அடுத்த ஜூலை மாதத்திற்குள் ஒரு வீடு வாங்கி இருப்பான். சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். ஹி வில் ஹாவ் பாட் அ ஹோம் பை நெக்ஸ்ட் ஜூலை. ஓகே, அவள் அடுத்த ஜூலை மாதத்திற்குள் ஒரு வீடு வாங்கி இருப்பாள். அவள்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹீனா அவன், அவள்னா ஷீ. ஷீ வில் ஹாவ் பாட் அ ஹோம் பை நெக்ஸ்ட் ஜூலை. அவர்கள் they will have bought a home by next July. அவர்கள் அடுத்த ஜூலை மாதத்திற்குள் ஒரு வீடு வாங்கியிருப்பார்கள். ஓகே, நாங்கள் அடுத்த ஜூலை மாதத்துக்குள்ள ஒரு வீடு வாங்கியிருப்போம். இதெல்லாம் அழகாக நம்ம எல்லாம் சொல்கிறது தான். நாங்கள்ங்கிறதுக்கு என்னது? we will have bought a home by next July. ஓகே, நீ அடுத்த ஜூலை மாதத்துக்குள்ளே நேரம் ஒரு வீடு வாங்கியிருப்ப. நீங்கிறதுக்கு என்னது? யூ. அது மட்டும் சப்ஜெக்ட் தான் மாறும். யூ வில் ஹாவ் பாட் அ ஹோம் பை நெக்ஸ்ட் ஜூலை. ராமுன்னு எடுத்துக்கோங்க, ஒரு நேம் எடுத்துக்கோங்க. ராமு அடுத்த ஜூலைக்குள்ளே ஒரு வீடு வாங்கியிருப்பான். ராமு வில் ஹாவ் பாட் அ ஹோம் பை நெக்ஸ்ட் ஜூலை. பாருங்கள், எவ்வளோ சப்ஜெக்ட் எதுனாலும் இருக்கட்டும், ஃபார்மேட் ஒன்று தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். புதுசாக இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அடுத்த ஜூலை மாதத்திற்குள், அதற்குள் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? பை. மறந்துடக்கூடாது. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவன் வேலையை இரவு 8 மணிக்குள் முடித்திருப்பான். இதெல்லாம் அந்த இரவு 8 மணிக்குள் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அவன் வேலையை முடித்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முடித்திருப்பான் கொஞ்சம் 8 மணிக்குள்ளே முடிச்சிருப்பான். இப்போ காலையில் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம காலையில் ஒரு 10 மணி. இப்போ ஓகேவா? இப்போ நம்ம இருக்கிறது காலையில் 10 மணின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அல்லது இப்போ நம்ம எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கள்ல, இது என்னது? ஒரு அரௌண்டு ஒரு 5 மணி, ஒரு 5:30 ஈவினிங்னு வச்சுக்கோங்களேன். 5 PM அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈவினிங் 5 மணின்னு வச்சுக்கோங்களேன். இது 8 மணி. இப்போது அவன் வந்து இங்கே இருக்கான். 5 மணி ஆகுது. இந்த 8 மணிக்குள்ளே அவனோட வேலையை முடிச்சிருப்பான். அவன் 8 மணிக்குள்ளே முடிச்சிருப்பான். அந்த வேலை முடிஞ்சிருக்கும். அதை நம்ம இப்போவே சொல்கிறோம். ஃப்யூச்சரில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு செயலை இப்போ சொல்கிறோம் இல்லையா? அவ்வளோதான். சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து குழப்பக்கூடாது. மற்ற டென்ஸ் கூட இது வந்து எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவன், இங்கிலீஷில் என்னது? ஹீ போட்டாச்சு. ஓகே, அவன்னா ஹீ, அதை போட்டிங்க. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் போட்டிங்க. கண்ணை மூடிட்டு வில் ஹாவ் அப்படிங்கிறத போட்டுருங்க.
he will have இங்கே எது வெர்பு முடித்திருப்பான் முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஃபினிஷ் ஃபினிஷ்னா ஃபினிஷ் பண்ணுறது முடிக்கிறது இது வெர்போட முதல் வடிவம் ப்ரெசன்ட் ஃபார்ம் அந்த வெர்போட ரெண்டாவது வடிவம் பாஸ்ட் ஃபார்ம் இல்லையா பாஸ்ட் மூணாவது வடிவம் என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே இதை தான் நம்ம போடணும் ஃபினிஷ் அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னென்னா ஃபினிஷ்ட் ஃபினிஷ் ஃபினிஷ்ட் ஃபினிஷ்ட் அவ்வளோதான் அப்போ இதை தான் நமக்கு யூஸ் பண்ணணும் மூணாவது வடிவம் he will have finished ஓகே இப்போ எதனால் நம்ம ஃபினிஷ்ட் போட்டிருக்கோம் தெரியுதா வெர்பினுடைய மூன்றாவது வடிவம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் he will have finished அவன் முடித்திருப்பான் எதை முடிச்சிருப்பான் வேலையை வேலைங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஒர்க் he will have finished work அவன் வேலையை முடித்திருப்பான் அவ்வளோதான் இதுவே ஒரு சென்டென்ஸ் தான் இரவு 8 மணிக்குள் அப்படிங்கிறத நான் அந்த குள் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன் இங்கே பை போடணும் ஓகே இது வந்து ரன்னிங் லெட்டர் நான் நார்மலாகவே எழுதுகிறேன் உங்களுக்கு he will have finished work by 8 pm நைட் 8 மணி அப்படிங்கிறத 8 pm போட்டேன் அவ்வளோதான் he will have finished work by 8 pm அவ்வளோதான் இதே இது நான் 8 மணிக்குள்ளே வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் ஒர்க் பை 8 pm அவள் 8 மணிக்குள்ளே வேலையை முடிச்சிருப்பான்னா அவள்ங்கிறதுக்கு ஷீ அவ்வளோதான் ஷீ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் ஒர்க் பை 8 pm அவர்கள் 8 மணிக்குள்ளே வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா தே வில் ஹாவ் ஃபினிஷ்ட் ஒர்க் பை 8 pm சப்ஜெக்ட் எதுனாலும் இருக்கட்டும் சீதா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன் சீதா 8 மணிக்குள்ளே வேலையை முடிச்சிருப்பாங்க சீதா வில் ஹாவ் ஃபினிஷ்ட் ஒர்க் பை 8 pm அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட்னாலும் இருக்கட்டும் ஃபார்மேட் ஒன்று தான் ஞாபகம் வைக்க வேண்டியது என்னது வில் ஹாவ் அடுத்து ஃபினிஷ்ட் ஏன் ஈடிலாம் சேர்த்து போட்டிருக்கோம் வெர்போட மூணாவது வடிவம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இரவு 8 மணிக்குள் இதனால் எந்த டைம்னாலும் இருக்கட்டும் காலையில் என்ன சொல்கிறது 10 மணிக்குள்னா பை 10 AM அது மட்டும் மாறும் ஓகே இதை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸ் நீங்கள் வந்து உருவாக்கி பாருங்கள் ஓகே ஓகே லாஸ்ட்டு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் சென்னைக்கு போயிருப்பார்கள் எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் ஓகே ஓகே இதில் வந்து நான் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பதிலாக நானே வந்து பாதி சென்டென்ஸ் இதில் மேக் பண்ணிடுறேன் நான் ஒரு டேஷ் போடுறேன் அதில் நீங்கள் என்ன வரும் நீங்கள் கண்டுபிடிங்க ஓகே பாதி இதை நான் எழுதிட்டேன் இது வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜில் வந்து இன்ஜினியரிங்லேயே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் கேட்பாங்க கொஸ்டின் தே போட்டு டேஷ் போட்டு கோ டு சென்னை அப்படின்னு போட்டிருப்பாங்க கம்ப்ளீட் பண்ணுங்கள் பார்க்கலாம் தே போட்டாச்சு சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க அடுத்து என்ன வரணும் வில் ஹாவ் அதை கண்ணை மூடிட்டு போடலாமா அந்த டேஷில் போட்டிங்க ஓகே தே வில் ஹாவ் போட்டாச்சு இங்கே என்ன இருக்குது போயிருப்பார்கள் அதுக்கு தான் கோ அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே கோங்கிறது அப்படியே போடலாமா போடக்கூடாது கோங்கிறது வெர்போட முதல் வடிவம் அதோட ரெண்டாவது ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ் என்னது வெண்ட் மூணாவது ஃபார்ம் என்னது கான் இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்போ என்ன போடணும் கான் அவ்வளோதான் தே வில் ஹாவ் கான் டு சென்னை தட்ஸ் இட் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் உருவாக்கி பேசி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இவ்வளோ தான் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள் பேசி பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் இப்போவும் சொல்கிறேன் உங்கள் எல்லாராலையும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பேச முடியும் எழுத முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் எல்லாராலையும் முடியும் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை தட்டுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்